வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வீட்டிலேயே எளிய முறையில் ஹோம் ஃபெர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பயன்படுத்தின பொருளை எப்படி ஃபெர்டிலைசராக மாற்றுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி உங்கள் செடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுமா, புது புது தளிர்கள் வைக்கணுமா, அப்போ இந்த உரத்தை கண்டிப்பாக கொடுங்க. உங்கள் செடி 100% வரும். அது என்ன உரம்னா முட்டைத்தோடு தாங்க. ஸோ முட்டைத்தோடு அப்படி வைக்காமல் அதை பொடியாக்கி கொடுக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு பூக்கள் நிறைய பூக்கும், மொட்டுகள் நிறைய வைக்கும், புது புது தளிர்கள் கொடுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கள் வீட்டில் இந்த மாதிரி முட்டைத்தோடை சேர்த்து வச்சுருப்போங்க. சேர்த்து வைக்கும்போது அந்த முட்டைத்தோடு காஞ்சி போயிருக்கும். நம்ம மிக்ஸி ஜாரில் போடும்போது ஸ்மெல் இருக்காது. கையை வச்சு லைட்டாக நொறுக்கி போட்டுக்கலாங்க. ஸோ நொறுக்கி போட்டுட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எடுத்து இப்போ செடிக்கு டேரெக்டாகவே நம்ம கொடுத்துடலாங்க. ஸோ எதுக்காக நம்ம கிரைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, பொடியாக்கி போடும்போது அந்த மண்ணில் இந்த பொடி ஈஸியாக மக்கிருங்க. முழுத்தோடாக போடும்போது அப்படியே கிடக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம கிரைண்ட் பண்ணி போடுறோங்க. ஸோ எந்த ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்தாலும் நம்ம டைரெக்டாக தண்டு பகுதியில் வைக்கக்கூடாதுங்க. தண்டு பகுதியை சுற்றி உள்ள மண்ணில் தான் நம்ம தூவி விடணும். ஸோ தூவி விடுறதுக்கு முன்னாடி நம்ம மண்ணை நல்லா கிளறி விட்டணுங்க. ஸோ கிளறி விட்டால் தான் அந்த மண்ணில் இந்த முட்டைத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகும், செடிக்கு கிடைக்கக்கூடிய சத்து கிடைக்குங்க. இப்போ நான் கிளறி விட்டது பார்த்திங்கன்னா கொய்யா செடிங்க. நம்ம டெரஸில் வச்சுருக்கோம். அது மரம் மாதிரி பெருசாக வளர்ந்து நிற்குங்க. முட்டை ஓடு உரத்தை பார்த்திங்கன்னா எல்லா வகை செடிக்கும் கொடுக்கலாங்க. பல வகை காய்கறி, பூக்கள் செடி, எல்லா வகையான செடிகளுக்கும் கொடுக்கலாங்க. சிறந்த சத்தான ஒரு உரமாக இருக்குங்க. ஸோ அதில் கால்சியமு, விட்டமின்னு, செடிக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சத்தும் கிடைக்குங்க. பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உரத்தை வச்சுட்டு அப்படியே விட்ருவாங்கங்க. உரத்தை வச்சுட்டு அப்படியே விடக்கூடாது. உரத்தை வச்ச பிறகு ஒன்று முக்கியமாக செய்யணுங்க. அது தண்ணிங்க. தண்ணி கண்டிப்பாக விடணும். எந்த ஒரு ஃபெர்டிலைசர் நீங்கள் செடிக்கு கொடுத்தாலும் தண்ணி கண்டிப்பாக கொடுக்கணுங்க. கொடுக்காமல் விட்டிங்கன்னா செடி கருகிருங்க. ஏன்னா உரங்கள் சில உரங்கள் ரொம்ப சூடானது. செடிக்கு ரொம்ப முக்கியமானது தண்ணிங்க. அப்புறம் என்னங்க, நம்ம காசு கொடுத்து கடையில் உரம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு எளிய முறையில் நம்ம ரெடி பண்ணிடலாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.